நண்பர்களே, முரண்பாடுன்னு வரும்போது அது எப்படி கையாளணுன்ட்டு நமக்கு பல நேரங்களில் தெரியறதில்ல. அதுக்கான சிறு சிறு குறிப்புகள், அதை இன்னும் எப்படி நம்ம சிறப்பா கையாளலாம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். இப்போ மக்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர சொல்றதில்ல. அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கனால, இது மக்களோட கருத்துன்னு சொல்றதே தவறு. ஏன்னா, ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட சிந்திக்கிற திறன் இருக்கனால, நோக்கத்துல வேணா நமக்கு காமனா இருக்கலாம். ஆனா, எப்படி அந்த நோக்கத்த நிறைவேத்தணுங்கிறதுல நம்ம ஒருத்தவங்களுக்கும் 1008 வழிமுறைகள் தோணும். ஸோ, நம்ம நோக்கத்துல இணைஞ்சிருப்போம். வழிமுறைகள் மாறுபட்டாலும் ஒருத்தர மதிக்கிற விஷயத்த நம்ம கத்துக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப லத்தி சார்ஜ் பண்ண போறாங்க, கிளம்பிடுங்கன்னு சொல்லும்போது, சிஎம்ஏ சொல்ட்டாரு, இவங்கலாம் சொல்ட்டாங்க, கண்டிப்பா செஞ்சுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, அத மதிச்சு அவன் போணும்னா போகணும். அவன் போனவன பார்த்து உனக்கு தமிழ் உணர்வு இல்லன்னு திட்டக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தன் நான் இருந்து காட்டணும், இருக்கிறேன். ஏன்னா, இது நம்மளோட மாஸ் இப்ப காட்டியிருக்கோம். போச்சுன்னா அப்புறம் திருப்பி கிடைக்காது. நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அதுவும் கரெக்ட்டா இருக்கலாம். அவன் இருந்தா அதுக்கான விளைவுகள அவன் சந்திக்கணும். அத அவன் பார்த்துக்கணும். எது நடந்தாலும் ஒருத்தவங்கள திட்டிக்க தேவையில்ல. ஏன் இத சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இப்போ நிக்கிறவன நீ தீவிரவாதின்னு சொல்றது தப்பு. அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, அதுல ஒரு அநியாயம் அவனுக்கு நடந்துச்சுனாலும், தமிழர்களாகிய நம்ம போய் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா, அது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கும் நம்மள்ல ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின். இப்போ ஆர்ஜே பாலாஜி, ஹிப்ஹாப் தமிழா இப்படி அவங்க தப்பு, நம்ம சேர்ந்திருந்தோம் கரெக்டு. இது மாதிரி நம்ம பிரிச்சுக்க தேவையில்ல. ஸோ அந்த பிரிவினை மனசுல வந்துருச்சுனாலே நம்ம தோத்துருவோம். இது தமிழ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ட்டு. இப்போ கூத்தாடி யாருங்கிறத பத்தி பேசணும்னா, அது முடிவில்லா ஆட்டமா போயிடும். கூ ஊரு 2 பட்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஊரு 2 படாம இருக்கிறதுக்கு நோக்கத்த கவனத்துல வச்சுட்டு, ஜல்லிக்கட்டு வேணுங்கிற அந்த நோக்கத்த வச்சுக்கிட்டு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஹிப்ஹாப் தமிழா ஒரு டைரக்டர் திட்டுறாரு, ஆர்ஜே பாலாஜி அது சப்போர்ட் பண்றாரு, மாறி இது போச்சுன்னா அது அப்படியே திசை மாறி போயிடும். நம்ம எதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிறதே போயிடும். ஸோ நம்ம என்ன ஒரு சங்கல்பம் மனசுல எடுத்துக்கலாம். தேவையில்லாத பேச்சு. இப்போ என்ன திட்டாங்களா, என்ன முன்னிறுத்தி நான் அப்படி இல்லைன்னு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை ஏகப்பட்ட பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. அது காத்தோட காத்தா போயிட்டோம். எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும். இப்போ அடுத்த வாட்டி ஜல்லிக்கட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆர்ஜே பாலாஜி, ஹிப்ஹாப் தமிழா நம்மளோட அந்த மெரினா பீச்சில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருப்பாங்க. அந்த அப்ரோச் நம்ம எடுத்துட்டோம்னா போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். ஒரே ஒரு நோக்கம் தான். நம்ம யாருக்கும் பயப்படவும் தேவையில்ல, யாருக்கும் நம்ம அட்வைஸும் கொடுக்க தேவையில்ல. என்ன வேணுங்கிறத சொல்லுவோம். அவங்கவுங்களுக்கு முடிவெடுக்க விட்டுருவோம். இப்போ நம்ம திருப்பி நம்மளோட எண்ணிக்கையை காட்டி இது செஞ்சே ஆகணும்னு சொன்னால், கண்டிப்பாக திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கேட்குற கட்டாயத்துக்கு வருவாங்க. ஸோ இந்த வழிமுறையை நம்ம கடைபிடிப்போம். மகிழ்ச்சி.